ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடலை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தோடு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் பீட்சா. ஸோ இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு தரலாம். எல்லாம் ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் பசங்களுக்கு செஞ்சு தந்தோம். 3 பேருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நல்லா முறுமுறுன்னு கிரிப்ஸியாக வந்துட்டு இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே நான் தோசை பீஸா செஞ்சேன்ல, அதே மெத்தடு தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். டேஸ்ட் பாருங்க. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். நம்ம வெஜிடேபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்க மாதிரியே நீங்களும் வெஜிடேபிள்ஸை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு பேனில் போட்டு லைட்டாக நான் ஆயிலோ இல்லைனா நெய்யோ போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஆயிலோ இல்லை கீயோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன் ஃப்ரை பண்ணுறோன்னா, ஏன்னா நம்ம ஓவனில் வைக்க போகிறதில்ல. இதை நம்ம அப்படியே டேரெக்டாக ப்ரெட் மேலே வைக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் அந்த சீஸ் உருகிற நேரம் தான் நம்ம அதை ஹீட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெட்டு அதே மாதிரி நம்ம அந்த தவாவில் கீயோ இல்லை ஆயிலோ போட்டு நீங்கள் நல்லா அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. நல்லா அந்த கோல்டு கலரில் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் இங்கே கீ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது நல்லா இன்னும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த டேஸ்ட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த கீ ஸ்மெல்லு நல்லா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கீ அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டரோ இல்லை பட்டர் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கிங்க. இன்னும் நல்லா அது டேஸ்ட் கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ நான் கீ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நல்லா பரட்டி போடுங்க. அதை நல்லா அது அந்த கோல்டு ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். அப்போ தான் நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அது மேலே நம்மகிட்ட ரெடிமேடாக வாங்கின அந்த பீட்சா சாஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லா பக்கமும் ஒரு பக்கம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை ஸ்பூன் வச்சு நல்லா அது மேலே ஃபுல்லாக மறையிற அளவுக்கு அந்த டாப் லேயர் ஃபுல்லாக அப்படியே நல்லா தடவி விட்டுருங்க. ஃபுல்லாக அதை பாருங்கள், நான் ஃபுல்லாக தடவி விட்டேன். தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற சீஸை நல்லா அப்படியே சீவி சின்னதாக சீவியில் கட் பண்ணி அது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸை அது மேலே அப்படியே லைனாக அப்படியே அடுக்கி வச்சுருங்க. ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு அது மேலே மறுபடியும் சீஸ் எடுத்து நல்லா திருவி போட்டுருங்க. இல்லை நல்லா கட் பண்ணி சீஸை அது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம அதை ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சுட்டு அதை நல்லா மூடி விட்டுடலாம். அட்லீஸ்ட் மூடி ஒரு 1 or 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா தான் அந்த ஹீட் ஆகிட்டு அந்த சீஸ் எல்லாம் உருகி அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அழகாக இருக்குது. ஸோ இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சதுனால அதோடய பேஸும் நல்லா ஃப்ரை ஆகி முறுவலாக ஆகிருக்கும். அங்கே பாருங்கள், அப்படியே வழுக்கிக்கிட்டு வருது பாருங்கள். இப்போ எடுத்து நம்ம பசங்களுக்கு கொடுத்தோன்னா லைட்டாக ஆற வச்சுட்டு கொடுங்க. பெரிய பசங்களாக இருந்தால் அவங்க அப்படியே கூட சாப்பிடுவாங்க. அது அவங்க சாப்பிடும்போது நல்லா கிரிப்ஸியாக முறுமுறுன்னு இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.